செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். லக்கை அடையும் ஸ்ரீ என்ற தலைப்பை குறித்து தியானிக்கும்படியாக ஆவியானவர் என் உள்ளத்திலே திட்டவட்டமாய் பேசினார். லக்கை அடையும் ஸ்ரீ இல்லாவிட்டால் ஒரு நோக்கமுள்ள ஒரு ஸ்ரீ. அநேக நேரங்களிலே லக்கு இல்லாத, நோக்கம் இல்லாத சகோதரிகளாய் ஏதோ நாம் இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், ஏதோ ஒரு குடும்பத்திலே பிறந்து விட்டோம் என்று சொல்லி எந்த விதமான ஒரு நோக்கம் இல்லாமல், எந்த விதமான ஒரு லட்சியம் இல்லாமல் அநேக நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிற சத்தத்தை நாம் கேட்போம் என்றால் ஒரு லக்கோடு, ஒரு லட்சியத்தோடு, ஒரு நோக்கத்தோடு நாம் வாழும்படியாக, அந்த லக்கை அடையும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கை அதற்கு நேராக நடத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உண்மையாகவே உங்களுக்கு நன்றாக ஒரு நல்ல ஒரு சிரிப்பான ஒரு கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு அமெரிக்கன் மேலே பரலோகத்துக்கு போனார். அமெரிக்கா பரலோகத்துக்கு போனால் அங்கேருந்து தேவதூதன் கேட்டார். சில சமயம் நம்ம இந்தியன்ஸே நம்ம குறைத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? சிலதெல்லாம் சொன்னால் தான் என்ன ஆகுது, நமக்கு நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வருது, ஒரு வைராக்கியம் வருது. ஆகவே அந்த அமெரிக்கன் போய் அந்த ஏஞ்சல்கிட்ட சொல்கிறார். ஏஞ்சல் கேட்குறாரு, என்னத்துக்குப்பா வந்தேன்னு கேட்டால், எனக்கு அதிகமான எங்களுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும். அப்படியா, கிராண்டட், உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக பர்வத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்க்குறாரு. நோக்கத்தோடு வந்தார், நோக்கத்தோடு திரும்புகிறார். இரண்டாவதாக ஒரு ஜப்பானிய ஒரு நபர், ஜாப்பனீஸ், அவர் வருகிறார். தூதன் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும், என்ன நோக்கத்தோடு வந்த? எனக்கு தொழில்நுட்பத்திலே, டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அப்படியா, கிராண்டட், உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. இன்றைக்கி தொழில்நுட்பத்திலே முதன்மையாக காணப்படுகிறது. சைனா எவ்வளோ பொருட்களை உற்பத்தி செஞ்சாலும் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் மாதிரி வரல. அப்படியாக அவங்க தொழில்நுட்பத்திலே முன்னேறி விட்டார்கள். ஒரு இந்தியன் வரார், சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஒரு இந்தியன் வரார். எதுக்குப்பா வந்த அப்படின்னு சொன்னால், சும்மா சுற்றி பார்த்துட்டு போக வந்தேன். யாராவது அப்படி வந்திருக்கீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு என்ன பார்க்கவோ இல்லாட்டா பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்கவோ, சும்மா இன்னைக்கு மீட்டிங் வந்தேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் எதிர்பார்ப்பை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ தூதன் சொன்னார், அந்த ஏஞ்சல் சொன்னார், சும்மா வந்தியா, சும்மாவே போப்பான்னு சொன்னார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது, நம்ம கண்ட்ரி அண்டர் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங், ஒரு வேளை டெவலப்பிங் கண்ட்ரியாக ஆகலாம். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை கேட்க வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்ற ஒரு நோக்கத்தோடு அமர்ந்திருப்பீர்கள் என்றால் அதிலே நீங்கள் நோக்கமுள்ள ஸ்ரீகள் என்பதை ஆவியானவர் உண்மையாகவே அறிந்து அதற்கேற்றாற் போல உங்களிடத்திலே பேசுவாராக. இன்றைக்கு நாம் வேதத்தை திறந்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தின் ஒரு பாகத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அவர் இயேசுவானவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்ததான வேளையிலே ஒரு நோக்கத்தோடு, ஒரு லட்சியத்தோடு, ஒரு லக்கோடு அவர் வாழ்ந்து வந்தார். எருசலேமுக்கு போக அவர் நோக்கமாயிருந்தார் என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கு என்கிறதான வார்த்தையை எல்லாரும் கவனிக்க வேண்டும் என்று இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். பந்தய பொருளுக்காக மாத்திரமல்ல, லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு லக்கை அடையும் முன்பாக அந்த லக்கை அடையத்தக்கதான ஒரு பிரயாணம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. நம்முடைய வாழ்க்கை சஞ்சரிப்பிலே ஒரு பிரயாணம் உண்டு. சில வேளைகளில் இந்த பிரயாணம் கடினமாக இருக்கலாம். ஒருவருடைய பிரயாணம் மற்றொருடைய பிரயாணத்தை பார்க்க வித்தியாசமாக இருக்கலாம். ஆனாலும் நாம் வழியிலே சோர்ந்து போகாதிருந்தால், நம்முடைய உறுதியான விசுவாசமானது அந்த தெய்வீக லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து அதை பிடிக்கும்படியாக, அதை அடையும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த தெய்வீக லக்கின் பாதையிலே தேவனுடைய உண்மையை நாம் சார்ந்து ஜீவிப்போம் என்றால் உண்மையாகவே தேவன் நாம் லக்கை அடையும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்க லக்கை, ஒவ்வொருவருக்கும் ஒரு லக்கு, ஒரு லட்சியம் உண்டு.
அந்த லக்கு, அந்த குறிக்கோள் என்ன, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, லக்கை அடையும் ஸ்ரீயாக நான் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டுமே, இந்த சமுதாயத்திலே நான் காணப்பட வேண்டுமே, என்னுடைய குடும்பத்திலே நான் லக்கை அடைகிற ஒரு ஸ்ரீயாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு நோக்கத்தோடு அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உண்மையாகவே தேவன் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுவார். ஆனால் லக்கை அடைவதற்கு முன்பாக அநேக தடைகள், அநேக தடங்கல்கள் வரும், அநேக எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் நாம் எல்லா தடைகளையும் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு மேற்கொள்ளும் போது அந்த லக்கை அடையும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ராட்சதரை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? பயங்கரமான பிரகாசமான எதிர்காலத்துக்கு முன்பாக மிகவும் பயங்கரமான கொடூரமான எதிரிகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஒருவேளை உங்களுடைய எதிர்காலம் மங்கினதாய் காணப்படுகிறதா, உங்களுடைய சூழ்நிலைகள் அதிகமாக கஷ்டமாய் காணப்படுகிறதா, பயங்கரமான ஒரு எதிரியை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா, ஒருவேளை ஒரு எதிர்பாராத ஒரு சத்துருவை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறதா, ஆண்டவர் சொல்றார் பொறுத்து கொள்ளுங்கள், நீங்கள் லக்கை நோக்கி அடைகிற கட்டத்துக்குள்ளாய் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே ஒருவேளை நம்ம துவங்கி இருப்போம், விசுவாச ஓட்டத்தை தொடங்கி இருக்கும் போது அநேக தடைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிகமான எதிர்ப்பு, அதிகமான தடை வருகிறது என்றால் லக்கை அடைய போகிறோம். அதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான், பயங்கரமாக போராடுறான். அநேக வேளையிலே பிசாசு போராட்டத்தை கொண்டு வரும்போது, எதிர்ப்புகளை கொண்டு வரும்போது நாம் என்ன பண்ணுகிறோம், வழி விலகி லக்கை விட்டு நம்முடைய கண்ணோட்டத்தை எடுத்து விட்டு வேற பாதையிலே நமக்காக எளிதான ஒரு பாதையை தெரிந்து கொண்டு போக பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், முடிவிலே நீ லக்கை அடைய முடியாது, முடிவிலே உனக்கு சந்தோஷமும் மகிமையும் நீ காண முடியாது. ஆனால் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே லக்கை நோக்கி தொடருவாய் என்றால் நீ உண்மையாக பெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஆனால் ஆமான் நம்பியிருந்தது என்ன தெரியுமா? புஸ்தகம் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு போடப்பட்டது. அந்த சீட்டின் பேர்ல தான் ராஜாவை நோக்கி யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சீட்டை நம்பி இருந்தான். லக்குன்னு சொல்லும் போது நீங்க வேற ஏதாவது லக்கை யோசிக்காதீங்க, LUCK லக்கை யோசிக்காதீங்க. எனக்கு அது வேற பயமா இருந்துச்சு. செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேர்டு வந்துச்சு. யூ யூஸ் டு சே லெட் மீ ஹாவ் அ லக் இன் திஸ் பர்டிகுலர் மேட்டர். லக்கு இருக்கட்டும். சில விசுவாசிங்க வாயில லக்கே வரக்கூடாது, எனக்கு லக்குனால கிடைச்சிச்சு, அப்படி அல்லவே அல்ல. அந்த லக்கை நான் சொல்லலை. இங்க ஆமானை போல அந்த லக்கு, அந்த பூர் என்றுதான் ஒரு சீட்டை போட்டு அதனால தனக்கு ஏதாவது லக்கு வருமா என்று எதிர்பார்த்த. ஆனா நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும், ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதுதான் உண்மையான லக்கை நோக்கி தொடர்கிற ஒரு ஓட்டமா இருக்கிறது. நாம் ஒரு சிலர் நம்முடைய எதிர்காலம் மங்கி இருப்பதாக நாம் உணர்ந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், ஒரு விசேஷித்த லக்கை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் மகளே, அதை தொடர்ந்து அதை போய் பிடிப்பாயாக. வேத புருஷர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில அற்பமான ஆரம்பத்தை கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவருடைய லக்கு விசேஷமானதா இருந்தது. ஒரு சிலர் தங்களுடைய பற்பல கஷ்டங்களின் மத்தியிலும் விடாமுயற்சியோடு லக்கை அடைந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், சமய தலைவனாயிருந்து அநேகரை துன்புரித்து சபைகளை அதிகமாக உபத்திரவப்படுத்தி அவன் வேறே பாதியிலே அவன் சென்று கொண்டிருந்தான். ஆனா அவனை குறித்து தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், அவன் அப்போஸ்தலனாய் மாறும்படியாக, அநேக சபைகளை அவன் அதிகமாக ஸ்தாபிக்கும்படியாக, அநேகருக்கு அவன் ஆஸ்வதமாய் விளங்கும்படியாக, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கும்படியாக தேவன் அவனுக்கென்று ஒரு லக்கை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த லக்கை அவன் உணர்ந்ததான வேளையிலே, தமஸ்கு போகிற வழியிலே கர்த்தர் அவனோடு இடைப்பட்டதான அந்த நிமிஷத்திலே தன்னுடைய லக்கை அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதற்கு நேராக என்ன பாடுகள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன அடிகள் உதைகள் நான் பட்டாலும் நான் ஒருபோதும் ஹல்லேலூயா எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி, அதனால்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு பார்த்து சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், நீயோ தீமோத்தேயுவே என் போதகத்தையும்
நடக்கையும் முக்கியமாக என் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார், என்னுடைய லக்கை அடையும்படியாக எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி தீமோத்தேயுவை அவருடைய ஊழியத்திலே உற்சாகப்படுத்தும் வண்ணமாக பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இங்கே பார்க்கிறோம், என்னுடைய நோக்கத்தை நீ அறிந்திருக்கிறாய், நானும் அறிந்திருக்கிறேன். அதற்கு இடையாக அநேக பாடுகள் வந்தது, அநேக உபத்திரங்கள், பல பட்டணங்களை நான் சந்தித்தேன். ஆனாலும் துன்பங்களை சகித்தேன். ஒரு பக்கம் கஷ்டங்களை சகிப்போம், ஒரு பக்கம் கஷ்டங்களை சந்திப்போம், மறுபக்கத்தை அவளை சகித்து நாம் முன்னேறி கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் போது, சிவனாய் இருக்கும்போது ஒரு இடையனாய் வனாந்தத்திலே துரத்தப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில தான் இருந்தான். ஆனால் தாவீதை குறித்துதான லக்கு ஒன்று இருந்தது. என்ன லக்கு தெரியுமா? இஸ்ரவேல் முழுவதற்கும் அவன் ராஜாவாய் மாறும்படியாக ஒரு லக்கை வைத்திருந்தார். அந்த எல்லா மந்தைகளை மேய்க்கும் போது ஒரு வனாந்தரத்திலே அதிகமாக அலைந்து திரிகிற ஒரு மகனாய் அவன் காணப்பட்டாலும், ஹல்லேலூயா, அவனுக்கென்று வைத்திருந்த லக்கை அவன் ஆராதனையின் மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆராதிக்க அவன் தேவனை உயர்த்த வனாந்தரத்தில் தேவனை உயர்த்த விட்டார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் வனாந்தரத்தின் வழியாய் போகும்போது, பலவிதமான எதிரிகளை சந்திக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீ எவ்வளவுக்களவு உன்னுடைய வனாந்தரத்திலே உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே என்னை உயர்த்துகிறாயோ அவ்வளவுக்களவு நான் உன்னை உயர்த்தி உன்னுடைய லக்கை அடையும்படியாக நான் செய்வேன். அவன் கோலியாத்தை சந்தித்தான், ஜெயம் எடுத்தான், அவன் ஒரு வெற்றியுள்ள லக்கை அடைந்தான். ஹல்லேலூயா. அருமையான சகோதரியை, ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீதை மாற்றினது போல உன்னையும் உன்னுடைய குறிப்பிட்ட ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன். அதற்கு உன்னுடைய உழைப்பு தேவை, உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை. ஹல்லேலூயா. என்னோடு கூட நீ ஒத்துழைப்பாய் என்றால் உன்னுடைய லக்கை அடையும்படியாக நீ எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி வருவாய். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சொந்த சகோதரர்களே அவர்கள் தடையாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. சொந்த சகோதரர்களே அவர்கள் உண்மையாகவே தடையாய் இருந்தார்கள். எல்லாரும் வெறுத்து தள்ளினார்கள். யோசேப்பு கனவு கண்டார். நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, கனவா வருது, நல்ல நல்ல கனவா வரும். ஆனால் வாழ்க்கை நிஜத்தில் பார்த்தா ஒரு கனவுமே வலிக்காது. அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்திங்கன்னா நிறைய பேர் உயர்த்துவீங்க. நல்லா இருக்கும், தூக்கத்தில் நல்ல நல்ல கனவு வந்து ஐயோ காலை எழுந்துச்சு வலிக்காது. காலை முழிச்சு பார்த்தா நம்முடைய சூழ்நிலையில் இருப்போம், நம்ம குடும்பத்தில் இருப்போம், ஒன்றுமே வலிக்காது. ஆனால் நல்லா அப்படியே பரம தரிசனங்களாக இருக்கும். அதே மாதிரி சொப்பனக்காரன் என்று அழைக்கப்பட்ட யோசேப்பு அநேக சொப்பனங்களை கண்டான். அவனுடைய சொப்பனங்களை கொண்டும் தேவன் அவன் யோசேப்பு லக்கை அடையும்படியாக செய்தார். பார்வோனின் சொப்பனத்தை கொண்டும் யோசேப்பு தன்னுடைய லக்கை அடைய முடியாது செய்தார். உங்களுக்காக மற்றவங்களுக்கும் சொப்பனம் கொடுப்பாரு, உங்களுக்கும் சொப்பனம் கண்டுகிட்டே இருங்க. ஒரு நாளிலே அந்த சொப்பனங்கள் உண்மையாகவே நிஜமாக நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நானும் சொப்பனம் கண்டது உண்மைதான். ஒரு நாளில் என்னுடைய வாழ்க்கையிலே நானும் ஒரு சொப்பனம் கண்டேன். எப்படிப்பட்ட சொப்பனம் என்றால், நான் என்னுடைய சிறு வயதிலே அதிகமாக ஊழியத்துக்கு புறப்பட்டு போவதுண்டு. நேச ஆண்டி என்று சொல்லி மெயின் ஏசியில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த ஆண்டி என்னை அதிகமாக ஊழியத்தில் சின்ன வயசில் இந்த டிராக்ஸை கொண்டு போய் குடுன்னுவாங்க. அப்போ அதோடு கூட இன்னொரு சிஸ்டர் விமலா என்று ஒருத்தர் இருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டாவதாக இருந்தாங்க. அப்போ மூன்றாவதாக அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு நாள் ஊழியக்காரியாக வரப்போற, நீ மூணாவது ஊழியக்காரினே கூடுவாங்க. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் திடீரென்று ஆண்டு எனக்குள்ளாக ஒரு தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தார். நான் பிரசங்கிப்பது போல் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அப்பெல்லாம் நான் யோசித்தேன், இல்லை இது நிறைவேறாது, இந்த லக்கை நான் அடைய முடியாது என்று நினைத்தேன். ஆனாலும் ஆவியானவர் ஏற்ற நேரத்திலே அந்த லக்கை அடைய முடியாது செய்தால் இன்றைக்கு சாட்சியாக உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பயத்தோடு இருந்த மகளை கர்த்தர் உயர்த்த முடியும் என்றால் உங்களுக்கு அதே செய்ய வல்லவராயிருக்கிறார். தெபோராளை எடுத்துக்கொள்வோம் என்றால் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதியாக மாத்திரம்தான் இருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் ஒரு நாளிலே தேவன் அவளுடைய லக்கை அவளுக்கு வெளிப்படுத்தினார். என்ன லக்கு என்றால், முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தாயாக விளங்கும்படியாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆவிக்குரிய தாயாக நீங்கள் உயர்த்தப்படும்படியாக அப்பேற்பட்ட ஒரு லக்கை வைத்திருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைய சொந்த ஜனங்களுக்கு தாயாக, உடைய சொந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இன்னும் அநேக உடைய சொந்த சமுதாயத்துக்கு
தாயாக எழும்பும் அளவும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். ஆகவே இந்த மாலை வேளையிலே நம்ம ஒப்பெடுப்போம். யாகேலை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண ஒரு கூடார வாசி, ஆனாலும் அந்த சாதாரண கூடார வாசியாக இருந்த அவளை அந்த கூடார அவள் பயன்படுத்தின கூடார ஆணியை கொண்டே அசாதாரணமான காரியங்களை அவள் வாழ்க்கையிலே சாதிக்க வைத்து சிசராவை மடங்கடித்து ஒரு பெரிய லக்கை அவள் அடைந்தாள். பாராக்கு செய்ய முடியாத காரியத்தை, தெபோரால் செய்ய முடியாத காரியத்தை யாகேல் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தாள். இங்கே வீட்டில் இருக்கிற சகோதரி, கொள்ளை பொருளை பங்கிட்டு கொண்டு வந்தால் வீட்டில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படி இருக்கிறீங்களா? அப்படி அல்ல. வீட்டில் கூட நம்முடைய வீடுகளில் அநேக சுசராக்கள் உண்டு, அநேக சத்ருவின் கிரிகள் உண்டு. எப்பொழுது அவைகளை நீங்கள் மடங்கடிக்க போகிறீர்கள்? உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சின்ன வல்லமையோடு நீங்கள் செயல்படும் போது அசாதாரணமான காரியங்களை செய்து, இயற்கைக்கு மேற்பட்டதான காரியங்களை செய்து வெற்றியின் லக்கை அடைவீர்கள். ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். ஒருவேளை ஒரு சிறிய பலன் தான் ஆண்டவரே, ஒரு சின்ன தாளந்து தான் ஆண்டவரே என்று சொல்லுவாய் என்றால் அதை ஆண்டவத்திலே சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் உன் லக்கை அடையும்படியாக உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்தோம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தார். எபிரேயர் 12:2 தெரிந்த வசனம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அவருடைய லக்கு என்ன? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் லக்கை பெற்றார். ஹல்லேலூயா. எப்படி பெற்றார்? அருமையான சகோதரியே, பாடுகளின் வழியாக, சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்காரும் ஒரு பெரிய மகிமையான ஒரு குறிக்கோளை அடைந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்து கொண்டு அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு நாம் ஓடுவோம் என்றால் நாமும் நம்முடைய லக்கை அடைய முடியும். அவருடைய சந்தோஷம் என்ன? இந்த 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எபிரேயரிலே வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷம் என்ன? மனுகுலத்தின் ரட்சிப்பை அளிக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய லக்கு என்ன? ஜனங்களின் பாவத்தை மீட்க தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டும், நித்திய ஜீவனை அளிக்க வேண்டும் என்ற லக்கை எப்பொழுதுமே தமக்கு முன்பாக வைத்திருந்தார். ஆகதான் ஒரு நாளிலே அவர் ராஜாவாக முடிசூடப்பட வேண்டும் என்று ஜனங்கள் வந்தபோது அவர் மறைந்து போனார். ஏற்ற நேரத்திலே நம்முடைய லக்கையும் அவருடைய 33 வருஷத்துல அவர் சாதிக்காத காரியத்தை கல்வாரி சிலுவையில 6 மணி நேரத்திலே அவர் சாதித்து முடித்தார். லக்கை அடைந்தார். பரலோகத்திலே நமக்காக வீற்றிருந்து நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய லக்கை அடையும்படியாக தான் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் மகளை ஆண்டவரே நீங்க தைரியப்படுத்துங்க என்று சொல்லி பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். வேறு சிலர் வேதாமத்திலே பார்க்கிறோம், தங்களுடைய கவலையின் இனத்தினாலும் அஜாக்கிரதையினாலும் தங்கள் லக்கை, தங்களுடைய குறிக்கோளை அவள் இழந்து தன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். ஏவாளை குறித்து வாசிக்கிறோம். தன் வாழ்வின் லக்கையே இழந்து போனாள். தேவனாகிய கர்த்தர் அவளை அழகான ஏதேன் தோட்டத்திலே வைத்து அனுதினமும் தம்முடைய சமூகத்தை அழித்து அவளோடும் ஆதாமோடும் ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் கொள்ளும்படியாக வரும்படியாக அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு கொடுக்கப்பட்ட வீடு ஒரு ஏதேன் தோட்டம்? நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு வாயில சொல்லணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வீடு ஒரு ஏதேன் தோட்டம். நான் சொல்லுகிறேன், நீங்களும் எல்லா வாயில அறிக்கை பண்ணுங்க. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் நமக்கென்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை நாம் உணர முடியாகவும், தேவனுடைய ஐக்கியத்தை நாம் பரிபாலிக்கும்படியாகவும் தேவன் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இடத்திலே, ஏதேன் தோட்டமாக என்னுடைய வீட்டில் நீங்கள் முறுமுறுக்காதீங்க. அநேகர் சொல்கிறீங்க, இங்கே கேட்குறப்ப மெசேஜ் நல்லா தான் இருக்குது, வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குது? ஏதேன் தோட்டம் ஒரு வெட்டாந்திரையே போல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, ஏவாளை போல என்னுடைய லக்கை நாம் ஒருபோதும் தவற விடாதபடிக்கு அவள் கீழ்ப்படியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும் அவள் லக்கை இழந்து போனாள். அதனாலே இன்றைக்கு நாம் எச்சரிக்கப்படுவோமாக. யூதாஸ் காரியோத் அப்போஸ்தலன் எனப்பட்டதான ஒரு லக்கை அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். ஆனாலும் பண ஆசையினாலே அந்த லக்கை அவன் இழந்து போனான். இந்த உலகத்தின் மீது, இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து அவனுடைய லக்கை இழந்து போனான். அருமையான சகோதரியே,
இந்த மாலை வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று எஸ்தரின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். தெய்வீக லக்கின் வாழ்க்கையானது எஸ்தரின் வாழ்க்கையிலே, எஸ்தருடைய வாழ்க்கையிலே அபாயமான அநேக சூழ்நிலையை உருவாக்கி தந்தது. அநேக சூழ்நிலைகள் பயங்கரமாய் தோன்றினது. அவள் அனாதையாகி மொர்தெகாயால் தத்து எடுக்கப்பட்டு அவள் அரண்மனைக்குள் போகும்படியான பாக்கியத்தையும் பெற்று ராஜாவின் அரண்மனையிலே ஸ்ரீகளை காவல் பண்ண இடத்துல வந்து சேர்ந்துட்டான். வீட்டில் இருந்தப்ப ஒரு அனாதை என்று பெயர் பெற்ற மகள் அவள் உண்மையாகவே லக்கை அடைந்த ஸ்ரீயாக மாறினாள். ஹல்லேலூயா. அவள் ராஜாவின் இருதயத்தை கவர்ந்து ராஜாவின் பிறகாக ராஜாவின் தயவையும் பெற்று அந்த முழு தேசத்துக்கும் பட்டத்து ராணியாய் மாறிவிட்டாள். அதுதான் அவள் அடைந்த லக்காகும். அதை உணர்ந்து அவள் நன்றாக தெரியும், அவள் அந்த யூத குலத்தை குறித்ததான எந்த காரியத்தையும் அவள் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவள் பட்டத்து ராணியாகி உள்ளே சென்ற பிறகு யூதர்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்ற காரியத்தை அவள் உணராதிருந்தாள். அந்த இடத்திலே மொர்தெகாய் இடைப்பட்டு அவருடைய எல்லா காரியங்களையும் எடுத்து சொல்லி யூதர்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று சொன்னதான வேளையிலே அவள் தன்னுடைய உண்மையான நோக்கத்தை, அரண்மனைக்கு வந்ததான நோக்கத்தை அறிந்து கொண்டாள். அரண்மனைக்கு வந்தது அரண்மனையின் சுகபோகங்களை அனுபவிக்க அல்ல, அரண்மனையின் போஜன பதார்த்தங்களினாலே திருப்தி அடைய அல்ல, தனக்கென்று ஒரு லக்கு உண்டென்று மொர்தெகாயின் மூலமாய் அவள் அறிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அன்பான சகோதரியே, எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று பெயர். அவருடைய அர்த்தம் நட்சத்திரம். ஆனால் அவருடைய வாழ்க்கை தொடங்கின போது அவருடைய வாழ்க்கை மிகவும் மங்கினதாயும் அந்தகாரம் நிறைந்ததாயும் இருந்தது. ஆனாலும் அவள் தன் லக்கை அடைந்த போது அவள் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியின் நட்சத்திரமாகவும், ஹல்லேலூயா, அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதித்து அதன் மூலமாக ஒரு ஜீவனின் நட்சத்திரமாகவும், அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு நட்சத்திரமாகவும், அநேகரை விடுதலைக்குள்ளாய் நடத்துகிற ஒரு விடுதலை நட்சத்திரமாகவும் மாறினாள். ஹல்லேலூயா. அவள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் மாறினாள். அருமையான சகோதரியே, இன்றைக்கு கூட கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவம், அநேக சம்பவம் நடக்கிறது. ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு முடிச்சு போல மாறிடுது. சில சமயம் ஒரு கயிறு எடுத்து ஒரு முடிச்சை போட்டு சில சமயம் அவுக்கணும்னு பார்த்தா அது இன்னும் முடிச்சு மாதிரியே இன்னும் நிறைய முடிச்சுகளாக மாறிடும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அநேகருடைய வாழ்க்கை ஒன்றுலேருந்து வெளியே வரலான்றதுக்குள்ளே என்ன ஆகிடுது, இன்னொரு முடிச்சு வருது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு பாடு வருது. அப்போ அநேக சிக்கல்கள் நிறைந்த வாழ்க்கை எஸ்தருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் ஒன்றன் பெண் ஒன்றாக ஒவ்வொரு முடிச்சும் அவிழ்க்கப்பட்டு அவள் விடுதலையானது மாத்திரம் அல்ல, அவள் விடுதலை நாயகியாய் மாறி தன்னுடைய லக்கை அடைந்தாள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நம்முடைய தியானத்திற்கென்று எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நம் வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று மொர்தெகாய் சொல்ல சொன்னான். ஆகவே லக்கை அடையும் ஸ்ரீ யார் என்பதை 3 குறிப்புகள் மூலமாய் நாம் பார்ப்போம். முதலாவது, லக்கை அடையும் ஸ்ரீ யார் என்றால் முன்னுரிமை கொடுக்கும் ஸ்ரீ, முதலிடம் கொடுக்கும் ஸ்ரீ. இரண்டாவதாக, வாய்ப்பை பயன்படுத்தும் ஸ்ரீ. மூன்றாவதாக, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் ஸ்ரீ. முதலாவது முன்னுரிமை கொடுக்கும் ஸ்ரீ, இரண்டாவதாக வாய்ப்பை பயன்படுத்தும் ஸ்ரீ, மூன்றாவதாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் ஸ்ரீ. முதலாவதாக நாம் முன்னுரிமை கொடுக்கும் ஸ்ரீயாக எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட காலத்துக்கு என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இப்படிப்பட்ட காலத்துக்கு என்று சொல்லும்போது அது ஒரு அவசரடி வேலையை குறிக்கிறது. அங்கே யூத குலம் அழிய போகிற ஒரு அவசரமான ஒரு தேவையுள்ள நேரத்திலே யூத ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆமான் யூதருக்கு சத்ருவாய் இருந்து உங்களுக்கு நன்றாக பின்னணி தெரியும். யூதரை அழிக்க அவன் ஒரு திட்டம் தீட்டினான். அந்த இடத்திலே கட்டளையானது யூதரை அழிக்க முடியாத எல்லா இடத்திலும் அனுப்பப்பட்டது. ஆனாலும் நாம் வாசிக்கிறோம்,
பழைய ஏற்பாட்டிலே சவுல் அமலேக்கிரை முற்றிலுமாக அழிக்காமல் விட்டபடியினாலே அமலேக்கிரின் சந்ததியிலே பிறந்ததான ஆகாக் என்கிற ராஜா அவன் அப்படியாக அழிக்காமல் கொல்லப்படாமல் அவன் விடப்பட்டான். ஆகாகுடைய சந்ததியிலிருந்து வந்த ஆமான் இப்பொழுது எஸ்தரின் காலத்திலே யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம், யூதர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசரத்தை மொர்தெகாய் உணர்ந்ததான வேளையிலே செய்தி அவன் அனுப்புகிறான். எஸ்தருக்கு செய்தி அனுப்புகிறான். செய்தி அனுப்பும்போது எஸ்தர் என்ன சொல்றான்? ராஜாவிடத்திலே நான் என்ன பண்ணல, அழைப்பிக்கப்படவில்லை, ஆகவே நான் என்ன பண்ண முடியாது, நான் ராஜா சமூகத்துக்கு போக முடியாது. ஆனாலும் மறுபடியுமாக மொர்தெகாய் சொல்லுகிறான், நீ போய் இந்த நம்ம வாசம் இல்லையா, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்துட்டா யூதருக்கு ரட்சிப்பு எங்கிருந்தாவது வந்துடும், ஆனால் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் சேர்ந்து அழிக்கப்படுவீர்கள் என்று சொன்னதான வேளையிலே அவள் விழித்தெழும்பி முன்னுரிமை கொடுக்கும்படியாக, முதலிடம் கொடுக்கும்படியாக தன்னைத்தானே அர்ப்பணித்தாள். எப்படி எஸ்தர் முன்னுரிமை கொடுத்தாள் என்று சொல்லி எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அதில் ஒரு சில வசனங்களை நீங்கள் கவனிக்க முடியாது நான் கேட்கிறேன். எஸ்தர் 4:16 நடு பாகத்திலே வாசிக்கிறோம், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இது எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பின பிரதி உத்தரம். அந்த உபவாசம் பண்ணுவோம் அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். மேற்கண்ட வசனத்தில் நான் வாசித்த வசனத்திலே உபவாசம் பண்ணுவோம் என்ற அந்த பதத்திலே அவள் தன் ராஜ போஜனத்தை தள்ளி வைத்து உபவாசத்திற்கு முதலிடம் கொடுத்தாள். ஆகவேதான் லக்கை அடையும் ஸ்ரீயாக மாறினாள். எல்லாரும் உண்மையாகவே நீங்கள் வசனத்தை கூர்ந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் முதலிடம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இங்கே நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, எஸ்தர் சொல்கிறாள் நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், ஆனாலும் நானும் என் தாதிமாரும் நாங்கள் அரண்மனையில் இருக்கிறோம், ஆனால் நாங்களும் உபவாசம் பண்ணுவோம். அரண்மனையிலே உள்ள போஜன பதார்த்தங்களை நீங்கள் யோசித்தே பார்க்க முடியாது இல்லையா? கிங்ஸ் ஃபுட், பயங்கரமான சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு போஜனம். நான் உண்மையான ஃபாஸ்டிங் என்னைக்கு தெரியுமா? என்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறாங்களோ அன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கிறோன்னா அது உண்மையான ஃபாஸ்டிங்க்கு என்ன பண்ணுறீங்க, முதலிடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாஸ்டிங் எடுத்தால் எல்லாருக்கும் ரசம், அன்னைக்கு அவங்க ஃபாஸ்டிங் எடுத்தால் அவங்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு சாப்பாடு இருக்கும். மீன் பிடிக்காதுனா மீன் பண்ணி வச்சுருவாங்க, ஏன்னா அவங்க சாப்பிட வேணாம்ல. அப்படி அல்ல, எப்போ நல்ல ஒரு சாப்பாடு இருக்கோ அன்னைக்கு நீங்களே போய் சமைச்சிட்டு நீங்களே வந்து உபவாசம் பண்ணுறீங்க பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல சாக்ரிஃபைஸ். அப்படிப்பட்ட ராஜ பதார்த்தத்தை வேணான்னு தள்ளுறான். அதுதான் உண்மையான முன்னுரிமை. உபவாசம் எடுக்கிறீங்களா? உபவாசம் எடுக்கிறது ஒரு உன்னதமான காரியம். உங்களுடைய லக்கை அடைவதற்கு அதிகமான உபவாச நேரங்கள் தேவைப்படுகிறது. நான் உண்மையாகவே சாட்சியாக தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். லக்கை அடைய அநேக நேரத்திலே நாம் சில காரியங்களை யோசிப்பது உண்டு, சில காரியங்களை நாம் செய்ய முற்படுவது உண்டு, ஊழியத்தில் கூட குடும்பத்தில் கூட. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் லக்கை அடையத்துக்கு உபவாசத்தை பாருங்கள், அதில் இருக்க எல்லா தடைகள் நீங்கி ஆண்டவர் அழகாக அந்த காரியத்திலே உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உபவாச ஜபத்திலே தவறி இருக்கிற ஒரு சிலரோடு தேவன் திட்டவட்டமாய் பேச விரும்புகிறார். ஒருவேளை வாரத்தில் ஒரு முறை உபவாசிப்பேன், கர்த்தருக்காக உபவாசம் எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் சில நேரத்தையோ ஒரு நாளையோ ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஒருவேளை ஜனவரி மாதம் நல்லா ஓடும், ஏனென்றால் தீர்மானம் பண்ணியிருப்போம். ஜனவரி மாதம் நல்லா ஓடி இருக்கோம், பிப்ரவரி மாதம் ஓடி இருக்கு. இன்றைக்கி என்ன, இந்த மார்ச் 21ஆம் தேதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையும். ஆகவே இன்றைக்கு ஆவியான சொல்றார், அவள் உபவாசத்து தன் காரணம் என்னவென்றால் அவருடைய ஜெபத்துடைய மேன்மை அறிந்திருந்தால் அதற்கு முதலிடம் கொடுக்கும் போது நான் என்னுடைய லக்கை அடைய முடியும், யூதர்களை அழிவிலிருந்து தப்புவிக்க முடியும் என்று சொல்லி உங்கள் புருஷனுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உபவாசித்து பாருங்க. அதில் வர்ற மேன்மை வேற ஒன்றுமே இல்லை. யூதர்கள் விடுதலை பெற்றதன் முக்கியமான காரணம் என்னவென்றால் எஸ்தருடைய உபவாசம். அவருடைய போஜனம் எல்லாம் தள்ளி வைத்திட்டார். அடுத்ததாக அவள் எப்படி முன்னுரை கொடுத்தாள் என்றால், பிரவேசிப்பேன். இவ்விதமாக அதே வசனம் 16ஆம் வசனம், சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன்.
இங்க சொல்றாளா, மற்றொரு பதமாகிய பிரவேசிப்பேன் என்ற வார்த்தையிலே நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவள் தன் ராஜரீக எல்லா சௌகரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு யூதரின் விடுதலைக்கு முதலிடம் கொடுக்க, முன்னுரிமை கொடுக்க முன் வந்தாள். நமக்கு எவ்வளோ சௌகரியம் இருக்கும், நம்ம கர்த்தர் எவ்வளோ நன்மையை கொடுத்திருப்பார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். ஆனாலும் சில நேரங்களிலே ராஜாவின் சமூகத்திலே பிரவேசிக்கும்படியாக சில காரியங்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? சில சமயம் நம்ம இடத்துல எல்லாம் இருக்கும், சமயம் தூங்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தூங்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை, இன்னைக்கு ராஜ சமூகத்தில் நான் பிரவேசிக்க வேண்டும், ஆண்டவரத்தை நெருங்க வேண்டும், இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஏதாவது இன்னைக்கு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் சில காரியங்களை, நாம் சௌகரியங்களை உதறி தள்ளிவிட்டு, இன்னைக்கு பவுல் மிஷனரி கூட்டத்தார் இன்றைக்கு அவங்க கிளம்புற நேரம் என்ன தெரியுமா? 3 மணி 4 மணி நல்லா தூங்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? கிளம்பி போய் பண்ணுறாங்கன்னா அவருடைய சௌகரியத்தை ஒதுக்கி விட்டு தேவனுடைய ஊழியத்துக்கும் அவர்கள் முதலிடம் கொடுக்க விரும்புகிறார்கள். அதே போல நாமும் கர்த்தருடைய ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிக்க நம் முதலிடம் கொடுப்போமாக. அடுத்ததாக ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், சாகிறேன் இருக்கா? செத்தாலும் சாகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்ற வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அவள் கொடுத்த முன்னுரிமையை அது குறிக்கிறது. என்னுடைய ஜீவன் முக்கியம் அல்ல, யூதருடைய ஜீவனுக்கு நான் மதிப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை உணர முடியும்? என்னுடைய ஜீவன் முக்கியம் அல்ல, என்னுடைய சௌகரியம் முக்கியம் அல்ல, என்னுடைய வசதிகள் முக்கியம் அல்ல, யூதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்ற, நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய ஜீவன் போனா கூட பரவாயில்ல, என்னுடைய எல்லா யூத குலமும் உண்மையாகவே என்ன பண்ணும்? ஜீவன் பெற வேண்டும், இல்லாவிட்டால் சாவிலிருந்து மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அது மிகவும் முக்கியமான வசனம். எல்லா தாய்மார்களும் இதை பார்க்க வேண்டிய வசனம். முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்ல கர்த்தரால் ஏவப்படுகிறேன். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அருமையான தாய்மார்களே, உன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்க? அவனுடைய கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களா, இல்லாவிட்டால் அவருடைய ஆவிக்குரிய கல்விக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? எத்தனை பேர், எத்தனை பெற்றோர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறீங்க? எத்தனை பெற்றோர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களை யூத் மீட்டிங் அனுப்புறீங்க? ஆனால் ஸ்கூலுக்கு போகலன்னா என்ன பண்ணுறீங்க? உடனடியாக நீங்கள் அன்றைக்கி வேன் வரலன்னா கூட ஒரு ஆட்டோலையாவது வச்சு என்ன பண்ணுறோம்? கொண்டு போய் எப்படியாவது அந்த பிள்ளை அழ 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 அதை கொண்டு போய் அந்த கேட்டில் அப்படி தள்ளிட்டு திரும்பி பார்க்காம என்ன பண்ணுறோம்? ஒடியாரோம். என்னுடைய அனுபவத்துலேருந்து பேசுகிறேன். சென்ட் ஜோசப்ஸில் 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்வீட்டி படிச்சுட்டு இருந்தா. இந்த கேட் வரைக்கும் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அதனால் வேகமாக போய் ஸ்கூட்டர் விட்டு இறக்கி அந்த கேட்டில் அப்படி உள்ளே தள்ளிட்டு திரும்பி பார்க்க முடியாது. என்னன்னா எப்படியாவது அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கல்வி கற்றுக்கணும். ஆனால் அதே இது ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வரும்போது நாம் எப்படியாவது செயல்படுவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக. எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு மறிச்சிட்டு இருக்கு தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியில் உங்களை பிள்ளைங்க மறிச்சிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய ரீதியில் ஆத்மாவில் மறித்து கொண்டிருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக என்ன விதத்தில் உபவாசம் எடுத்தீங்க? உங்கள் பிள்ளைங்களுக்காக என்னென்ன விதத்தில் முதலிடம் கொடுத்தீங்க? காலை எழுந்துச்சு பைபிள் வாசாங்களான்னு பார்த்தீங்களா? காலை எழுந்துச்சு அவங்க உண்மையாகவே ஜெபித்து விட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு பார்க்குறீங்களா? இல்லை, காலைல டிஃபன் சாப்பிட்டுச்சா? என் பிள்ளை டிஃபன் கட்டிட்டு போதா? எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம்? ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாக லக்கை அடைய வேண்டும் என்றால் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அருமையான சகோதரியே, இன்றைக்கு உண்மையாகவே மரணத்துக்கு சமயமாக இருக்கும் ஜனங்களை மீட்கவும் கொலையுண்ண படுகொலையின் விடுதலைக்காகவும் எழும்பி நாம் செயல்படுவோமாக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான தெரிந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:24, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் கிருபையின் என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட. அதுதான் அவருடைய லக்கு. எப்படியாவது ஓட்டத்தை முடிக்க வேண்டும்.
அவருடைய தேவன் தமக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு தன் பிராணனை அப்படியே பலிபீடத்தில் வச்சிட்டாரு. என் ஜீவன் போனா கூட பரவாயில்ல, என் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், என் இலக்கை அடைய வேண்டும். அருமையான சகோதரியே, இன்றைக்கு தேவன் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் பயன்படுத்த வேண்டும் என்றால் தேவனுக்கென்று முதலிடம் கொடுக்க வேண்டும். அந்த நாகமான் வீட்டில் வேலை செஞ்சா அடிமைப்பட யோசித்து பாருங்க. அடிமையாக கொண்டு போகப்பட்டு விற்கப்பட்டு அந்த நாகமானுடைய வீட்டிலே அந்த மனைவிக்கு, நாகமானுடைய மனைவிக்கு உதவி செய்யுமா அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறான். அவள் தன் நிலைமைக்கு முதலிடம் கொடுக்கல, அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே என்று முதலிடம் கொடுக்கல. நாகமான் குஷ்டரோகி என்று உணர்ந்த உடனே தீர்க்கதரிசியிடத்திலே போகும்படியாக அவள் போய் சொல்றா. ஒரு சின்ன 2-3 வார்த்தைகள் தான் சொல்றா. இந்த தீர்க்கதரிசி ஒருவர் உண்டு, அவரிடத்துல போங்கன்னு சொல்லி. அந்த அடிமை பெண்ணே தன்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்கும் மற்றவருடைய விடுதலைக்கும் முதலிடம் கொடுக்க முடியும் என்றால் விடுதலையோடு ஜீவித்து கொண்டிருக்க நாம் எவ்வளவாக முதலிடம் கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரியை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க முடியாது நான் பேசுகிறேன். அப்படியே நாகமான் செயல்பட்டு அவன் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றான். ஆகவே அருமையான சகோதரியே, இன்றைக்கு ஆமானை போல சாத்தான் அநேக ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஆக்கினை தீர்ப்பை நீங்கள் முறிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் எழுந்து நாம் உண்மையாக வைராக்கியத்தோடு செயல்பட வேண்டும். ஏனென்றால் ராஜாவின் காரியம் அவசரம். 1 சாமுவேல் 21:8 வாசிக்கிறோம், ராஜாவின் காரியம் அவசரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே எஸ்தர் யூதருக்கு வரப்போகும் அபாயத்தை உணரும்படி மொர்தெகாயினால் ஏவப்பட்டதான வேளையிலே அவள் எழுந்து கிரியை செய்றா. முதலிடம் கொடுக்கிறா. எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு இந்த ராஜ மெத்த வேணாம், இந்த ராஜ உபகரணங்கள் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் ராஜாவிடத்தில் அழைப்பிக்கப்படாவிட்டால் கூட நான் போய் நிற்பேன் என்று சொல்லி எந்த கிரியத்தை செலுத்தி ஆகிலும் நான் தேவசத்தை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்ததான வேளையிலே அவள் தன் இலக்கை அடைந்தாள், யூதரை மீட்டு கொண்டாள். இரண்டாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்பை பயன்படுத்தும் ஸ்ரீ, வாய்ப்பை பயன்படுத்தும் ஸ்ரீதான் லக்கை அடையும் ஸ்ரீயாக மாற முடியும். அதே எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன, அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் என்ன, எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன? ராஜ மேன்மை, ராஜாத்தியாக மாறுகிறதான ஒரு தகுதி. எத்தனையோ பெண்கள் அங்கே காணப்பட்டார்கள், எத்தனையோ பெண்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனார்கள். ஆனாலும் அவளுக்கு மாத்திரம் ராஜ மேன்மை கிடைத்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன்ல உங்களை வச்சிருக்காரு என்றால் அதிலே உங்களுடைய லக்கை அடைய முடியாது வைத்திருக்காரு. ஒன்று சொல்லட்டுமா, நீங்க வேலை செய்யற ஸ்கூல்ல நாங்க ஆத்து மக்களை ரட்சிக்க முடியாது, ஆனா நீங்க ரட்சிக்கலாம். நீங்க எங்க வசிக்கிறீங்களோ உங்க அயலகத்திலே நாங்கள் சொல்ல முடியாது, ஆனா நீங்க ஆண்டரை பத்தி என்ன பண்ணலாம், அவளோடு நல்லா நெருக்கமாய் பழகி அன்பாய் பழகி அவளை ஆண்டுக்குள்ளாய் வழி நடத்தலாம். ஒரு நல்ல நல்ல ஆஃபீஸ்ல கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுத்துருப்பேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கலாம், நாங்க போக முடியாது, ஆனா நீங்க என்ன பண்ணலாம், அவங்கவுங்க போய் இருக்கிற அந்த ஆஃபீஸ்ல கூட வேலை செய்கிற சக ஊழியரோடு எவ்வளவாக நீங்க ஆண்டவரை எடுத்து சொல்ல, ஆண்டரை பற்றி சொல்லலாம். உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, தேவன் கொடுத்த ஸ்தானத்தை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அனாதியாயிருந்த எஸ்தருக்கு தனித்தன்மை வாய்ந்ததான ஒரு பெரிய ஸ்லாக்கி கிடைத்த உடனே எனக்கு எல்லாம் போதும், இந்த ஸ்லாக்கி எனக்கு போதும், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு யாருக்கு கிடைக்கல என்று சொல்லி பெருமிதம் கொண்டு அவள் அரண்மனையில உட்கார்ந்து இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற ராஜ்யத்திற்கு எஸ்தர் வந்தாள் என்று சொல்லும் போது 3 சத்தியங்களை அதிலே காணலாம். எப்படி அவளுக்கு ராஜ்யமேன்மை கிடைத்தது? முதலாவது எஸ்தரின் தெரிந்தெடுத்தல். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எஸ்தரின் ஸ்தானம். மூன்றாவதாக எஸ்தரின் ஆயத்தம். இந்த வாய்ப்புகளை அவள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினாள் என்று பார்க்கும்போது முதலாவது அவளுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது? அருமையான சகோதரியே, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் நீங்கள் ஸ்லாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் பெறவே முடியாது. எத்தனை பேர் உணர முடியும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நம்மை ராஜாக்களும் ஆசிரியருமாய் மாற்றிருக்கிறார். தேவனுடைய ராஜரீக பிள்ளைகளாய் நம்மை மாற்றிருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். A.M. சிம்சன் என்பவர் இப்படியாய் கூறினார், தேவன் தமது வீரர்களை, தமது பிள்ளைகளை வீரர்களாக ஆயத்தப்படுத்தி வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு க்ஷண பொழுதிலே நியமிக்கப்பட்ட இடங்களிலே வைத்து
இவங்க எங்கிருந்து வந்தார்கள் என்று உலகம் வைக்க முடியாது செய்திருவாராம். God will place his own chosen men in specific places so that the world will wonder where they came from. நேரத்தில் பார்த்தீங்களா, திடீர்னு உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிடும், திடீர்னு ஒரு நல்ல உயர்வு கிடச்சிடும், திடீர்னு ஒரு நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதெல்லாம் வாய்ப்பு. ஒரு நல்ல வீடு கிடைக்கும். நான் சொல்லட்டுமா, ஒரு நல்ல வீடு கிடைச்சா அதை தேவனுடைய ஊழியத்துக்கென்று அது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல இடம் கிடைச்சா, ஒருவேளை ஒரு வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகமாக வீட்டுக்காரரால் ஹவுஸ் ஓனரால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அப்புறம் ஒரு நேரம் வரும், அதுலேருந்து விடுபட்டு என்ன பண்ணுவீங்க, இன்னொரு இடத்துக்கு போகிற விடுதலையாக ஒரு நல்ல கிறிஸ்டின் ஓனரை கொடுப்பா. சில சமயத்தில் ஓனரே அங்கே இருக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஐயோ கை வயத்துறீங்க பார்த்தீங்களா. ஏன்னா நிறைய பாடுபட்டிருக்கும். ஓனருங்க இருந்தால் தண்ணி விட மாட்டாங்க, கரண்ட் பில்லை பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் ரொம்ப ரொம்ப அதிகமாக வாழ்க்கையில் அடிப்பட்டவங்க ஓனரே இல்லாத வீட்டை தேடுவாங்க. நானும் வாழ்க்கையில் அடிப்பட்டவள் ஒரு மகள் தான். என்னன்னா, நம்ம ஊழியத்துக்கு வந்த புதுசுல ராயபுரத்துல இருந்து வந்து கொண்டு இருந்தோம். சகோதரி எஸ்ல கூட்டிக் கொண்டு ஒவ்வொருத்தையும் நாங்கள் ராயபுரத்துல இங்கே வந்து ஒவ்வொரு தெருவா போய் டாக்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 மணி ஆகிடும், ரொம்ப பசிக்கும், சாப்பாடும் கட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். திருப்பி இங்கேருந்து நாங்கள் திருப்பி ராயபுரத்துக்கு போனால் தான் சாப்பாடு. அப்போ ரொம்ப கையிலையும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள். அப்போ எப்படியாவது இங்கே ஒரு வீடு கிடைக்கணும்னு சொல்லி பெரியார் நகரில் 9th ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு எடுத்தோம். அப்பா அந்த ஓனராக சொல்லவே வேணாம். பின்னால் இருக்க முருங்கைக்காய் ஒன்று விட மாட்டார், எல்லாத்தையும் பறித்து என்ன பண்ணிடுவார், எடுத்து இது பண்ணிடுவார். நான் அது எண்ணெய் வச்சுட்டு போவார். எனக்கு பின்னால் கிச்சன் பின்னால் தான் முருங்கைக்காய் மரம். நான் ஒரு முருங்கைக்காய் எடுக்க மாட்டேன். இப்போ கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் மாங்காய் மரம் இருக்குது, நான் ஒரு மாங்காய் எடுக்க மாட்டேன். சில பேர் மாங்காய்லாம் எடுக்கிறோம்ல, நான் ஒரு மாங்காய் எடுக்க மாட்டேன். ஆனால் பயங்கர தொந்தரவு கொடுத்தாரு, ரொம்ப தொந்தரவு கொடுத்து நாங்கள் எப்படியாவது ஒரு டைம் சொல்லிட்டாரு, ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் காலி பண்ண வேண்டும் என்று. அப்பொழுது நான் ரொம்ப மிகவும் கஷ்டத்தில் இருந்தோம். என்னென்றால் நான் இப்போ என்னுடைய செகண்ட் சன்னு நான் கேரிங்காக இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அதோடு போய் ஒவ்வொரு இடமா தேடி தேடி அலைந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் தேவன் இன்னொரு வீட்டை கொடுத்தார். அந்த வீட்டில் அந்த ஹிந்துஸு அப்படி ஒரு கிறிஸ்தவன்னா அப்படி ஒரு மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த இடத்துல நம்ம பாஸ்டர் வீடு என்று சொல்ல எத்தனையோ பேர் வருவாங்க இல்லையா. பக்கம் ஒரே செவரு, இந்த பக்கத்தில் அவங்க இருந்தாங்க, இந்த பக்கத்தில் நாங்கள் இருந்தோம். எத்தனையோ பேர் வருவாங்க, கேட்டை திறந்துட்டு நம்ம அவங்க கவுன்சிலிங் வருவாங்க, ப்ரேயர் வருவாங்க, ஒன்றுமே வாய்த்தான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் கழித்து நாங்கள் என்ன பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்கீங்க, இந்த வீட்டை இன்னும் அதிகமாக ஜபத்துக்கும் அநேகர் வந்து ஆலோசனைக்கும் பயன்படுத்த ஆரம்பித்து கொண்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் வந்தது, அந்த இடத்துல தண்ணி இல்லாதனால நாங்கள் பிரிய வேண்டி அந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வந்தப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த வயசானவர், நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம், இப்போ நீங்கள் பிரியறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது என்று சொன்னார். அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் அதை விட ஒரு வேற இடத்துக்கு கொண்டு போனார். அப்படியாக கொண்டு போகிறதான வேலையில அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே ஜனங்கள் வரவும் அந்த ஜபத்துக்கென்று அந்த வீட்டை திறந்து கொடுக்க முடியாத உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை செல் மீட்டிங்காக கர்த்தர் உங்கள் வீட்டை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அந்த வாய்ப்பை என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாக. அதை தான் இந்த எஸ்தர் ராஜாத்தி அன்றைக்கு செய்தாள். அதை தான் யோசேப்புடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். சங்கீதம் 105:17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சரியாக விற்கப்பட்டான். முன்னதாகவே எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்பி அவன் சிறை கைதியாக தான் இருந்தான். ஆனால் பிரதமராய் மாற்றி அவன் பிரதமர் ஆன பிறகு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன் சொந்த குடும்பத்தையே அவன் பராமரிக்க முடியாக கர்த்தர் செய்து விட்டார். ஆகவே இன்றைக்கு அநேகர் ஆவிக்கிற ரீதியிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். உடைய வாய்ப்பை பயன்படுத்தி அவளை கர்த்தரண்டை நடத்துவோமாக. தானியேல் எடுத்துக்கொள்வோம் என்றால், தானியேலின் தேவன் தெரிந்து கொண்டு பாபிலோன் மாகாணத்தில் வைத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ரொம்ப உதவியாக வைத்து விட்டார். இங்கே வீட்டில் போய் வாசிங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 47 49 வரைக்கும் எல்லா மாகாணங்களையும் உயர்த்தும்படியாக தானியேலை கர்த்தர் பயன்படுத்தினார். எஸ்ராவை எப்படி தெரிந்தெடுத்து கொண்டார் என்றால், வேத பாரகனாய் அவர் தெரிந்து கொண்டு அநேக ஜனங்களை பாவத்தில், அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் பாவம் செஞ்சாங்க, அவங்களெல்லாம் மீட்க முடியாய் வேத பாரகனை தெரிந்து கொண்டார். அந்த எஸ்ரா தன் வாய்ப்பை பயன்படுத்தி பாவத்திலிருந்து அறிக்கை செய்ய முடியாக அவளை வழி நடத்தினான்.
அதே போல 1 பேதுரு 2:9 நம்ம நன்றாய் தெரிந்த வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? 2வதாக எஸ்தரின் ஸ்தானம். தேவன் 2வதாக தேவன் மொர்தேக்காயையும் கொண்டு போய் அரண்மனை முற்றத்தில் வச்சுட்டாரு. எஸ்தரை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாரு? அரண்மனையில் வச்சு. அவங்க 2 பேருடைய ஸ்தானத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இங்கே எஸ்தரின் ஸ்தானம் என்று சொன்னாலும் 2 பேர் அந்த யூதருடைய விடுதலைக்காக மிகவும் பாடுபட்டார்கள், வாய்ப்பை பயன்படுத்தினார்கள். அதில் முதல் நபர் மொர்தேக்காய். அவனுடைய வேலையெல்லாம் என்ன? அந்த முற்றத்து கன்னி மாடத்தின் முற்றத்திலே உலாவிட்டே இருப்பார். இவனுடைய ஸ்தானம் பட்டத்து ராணியாக உள்ளே இருந்தாங்க. பட்டத்து ராணியாக உள்ளே இருந்தவங்களுக்கு முற்றத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனாலும் மொர்தேக்காய்க்கு அந்த முற்றத்து ஸ்தானத்தை கொடுத்து வெளியில் நடக்கிறது உள்ளேயும் உள்ளே நடக்கிறது என்னன்றதை வெளியும் அறிந்து கொள்ளும்படியாக என்ன அழகாக ஆண்டவர் ஸ்தானங்களை கொடுத்து அதன் மூலமாய் அவள் வாய்ப்புகளை அந்த பெற்ற ஸ்லாக்கியத்தை பயன்படுத்தி யூதரை அழகாக விடுவித்தார்கள். அருமையான சகோதரியே, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கென்று ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த ஊழியத்தை காத்து கொண்டு அதில் இருக்கிற வாய்ப்புகளையும் ஸ்லாக்கியங்களையும் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோமாக. இவர் கொடுக்கப்பட்ட ஸ்தானம் ராஜாத்தியாய் மாறும்படியான ஸ்தானம். அப்போஸ்தலர் 15:18 உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. யார் யாரை எந்தெந்த ஸ்தானத்தில் வைக்கணும் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். தேவனுடைய அங்கமாகிய சபையிலே யார் யார் என்னென்ன பங்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே சில வாய்ப்புகளை கொடுக்கிறார், ஸ்லாக்கியங்களை கொடுக்கிறார். அந்த ஸ்லாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே மற்றவருடைய விடுதலைக்காக, சில பேருக்கு என்ன தெரியுமா, எனக்கு வேலை கிடைச்சா போதும், எனக்கு கிடைச்சா என்னுடைய ஸ்தானம் போதும் என்று இருப்பாள். அப்படி அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலே மற்றவங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்கள பாருங்கள். அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் விடுதலை தேவைப்படும், ஒரு சில நேரத்தில் அவளுக்கு ஜெபம் தேவைப்படும். நீங்கள் எப்பொழுதுமே அந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டே இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல ஒரு பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு உட்கார இடம் கிடச்சிட்டா இன்னும் நல்ல ஒரு வாய்ப்பு, பக்கத்தில் ஏதாவது ஒரு இந்து சகோதரி உட்கார்ந்து அதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்டலே ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவரத்தில் வழி நடத்தலாம். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க பேர் எஸ்தர். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கடைக்கு போவாங்க. என்னுடைய கசனுடைய சொந்தக்கார். அப்போ அவங்க ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடைக்கு போயிட்டு ரொம்ப தூக்க முடியாமல் அவங்களே அரிசியை தூக்கிட்டு வருவாங்க, சர்க்கரையை. ஆனால் அங்கே யாராவது வயதான பாட்டியோ ஒரு நடுத்தர வயது உள்ளவங்களோ எப்படி வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள். ஆனால் பின்னாலேயே போகிறது, மாமி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கஷ்டமாச்சு தூக்குறது பையை நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பையை தூக்கிக்குவாங்க. இவங்க கையிலும் பைய இருக்கும், அந்த பையை தூக்கிட்டு அவங்க உடனே கொடுத்துருவான்னு வைங்க. ஃபுல்லாக சுவிசேஷம். வீடு போய் அந்த மாமி வீட்டில் போய் சேர்ற வரைக்கும் என்ன ஃபுல்லாக சுவிசேஷம் சொல்லி அவங்க வீட்டில் போய் பையை இறக்கிட்டு இன்னொரு பார்க்கலான்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக சுவிசேஷத்தை சொல்லிடுவாங்க. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட ஒரு வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியதான ஒரு சகோதரியை நான் கண்டேன். அன்னைக்கு அவங்கள நேரில் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளை ஸ்கூலில் போய் டீச்சராக இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு போயிடுவேன், என் பிள்ளையை கூப்பிட்ற மாதிரி போயிட்டு அங்கே யார் யார் இருப்பாங்க, யார் யார் வெளியில் வருவாங்கன்னு காத்திருந்து அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆகவே நீங்கள் கூட பிள்ளைய கூட போகிறவங்க அப்படியே தனியாக, சில பேர் தனியாக நிற்பாங்க, என் பிள்ளை எப்போ வரும், யார்ட்டையும் பேச மாட்டாங்க. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். இப்போ தான் அதெல்லாம் யோசிக்கிறேன், என்னடா இப்படி இருந்துட்டோமே. எல்லாத்தையும் உடச்சிட்டாரு, அந்த மாதிரி பாகத்தெல்லாம் ஆண்டவர் உடச்சிட்டாரு. இன்னைக்கு யாரிடத்துலையும் பேச முடியாது வைத்திருக்காரு. அப்படி தனியாக நிற்க வேணாம். ஒரு பிள்ளை கொஞ்சம் லேட்டாக வருதா, இல்லாட்டா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு லேட் ஆகுதா, உடனே முறுமுறுக்காமல் அந்த இடத்துல வாய்ப்பை பயன்படுத்தி யாரத்துல யாரை பற்றி சொல்லலாம் என்று சொல்லி பயன்படுத்தி கொள்வீர்கள் என்றால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் மாறும். மூன்றாவதாக நான் சொன்னேன், வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினார் என்றால் அவள் அதற்கென்று ஆயத்தம் செய்தாள். எஸ்தரின் ஆயத்தத்தை குறித்து எப்பொழுதுமே நாம் பார்ப்போம். வாய்ப்புகள் ஒரு நபரை ஆயத்தத்திற்குள்ளாக நடத்தும், ஆயத்தம் ஒரு நபரை லக்கை அடையும்படியாக செய்யும். அவள் ராஜாவிற்கு நான் மற்ற ஆயத்தங்களை சொல்ல விரும்பவில்லை, நம்ம ஏற்கனவே அதை அறிந்திருக்கிறோம். 6 மாதங்கள் ஒரு விதமான வாசனை பொருளினாலும் இன்னொரு 6 மாதங்கள் பலவிதமான திரவியங்களாலும் தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்ட ஆயத்தத்தை குறித்து நான் சொல்லவில்லை. முக்கியமாக
நாம் பார்க்க போகிற வசனம் எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் அவளுடைய ஆயத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எஸ்தரின் ஆயத்தம் முதல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, இந்த எஸ்தரின் ஆயத்தத்திலே தரிப்பிக்க முதலாவது பாயிண்ட் என்னன்னா, தரிப்பிக்கப்படுகிறாள். அவள் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறாள், அதற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறாள். அருமையான சகோதரியே, தேவன் நமக்கென்று தம்முடைய நீதியை கொடுத்திருக்கிறார். நம்ம ராஜ சமூகத்தில் போய் நிற்பதற்கு முன்பாக நீதியாகிய வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு போவோம் என்றால் அங்கே நமக்கு உண்மையாகவே நமக்கு சகாயம் கிடைக்கும், அங்கே உண்மையாகவே நமக்கு பதில் கிடைக்கும். இங்கே அவள் தரிப்பிக்கப்படுகிறாள். 2வதாக நாம் பார்க்கிறோம், அந்த ராஜா பார்க்குற அளவுக்கு முழுமையாக போய் நிற்கிறான். அந்த அதே 1ஆம் அதிகாரம் ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் சாணத்துக்கு எதிராக வந்து நின்றாள் என்று வாசிக்கிறோமா? She was standing in full view of the king. ராஜா பார்க்குற மாதிரி அப்படியே நின்றாள். அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு விசுவாசியுடைய பளிங்கு போன்ற வாழ்க்கை குறிக்கிறது. நம்ம ஆண்டவரத்திலே ஆயத்தத்தோடு போகும்போது நம்முடைய எந்த மறைவிட இல்லாமல், எந்த குறைபாடுகள் இல்லாமல் நம்மை தாமே முழுமையாக காட்சி அளிக்கத்தக்கதாக அவள் தோற்றமளித்தாள். அதே போல 3வதாக அவள் எப்படி ஆயத்தம் செய்தாள்? அவள் ராஜாவை நோக்குகிறாள். அது எப்படி வாசிக்கிறோம் என்றால், எஸ்தர் 5:2 அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ராஜா கிட்ட போய் நின்றுட்டா, அப்படியே ராஜா முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய கண்கள் ராஜாவின் கண்களை நோக்கி இருந்தது. இதுதான் உண்மையான ஆயத்தம். ராஜ சமூகத்துக்கு போகும்போது சில சமயத்தில் நம்ம வாய் ஜப நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸு, எல்லா ஷாப்பிங் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாய் தான் அசையுமே ஒழிய கண் ஆண்டவரை நோக்காது. ஆனால் இன்றைக்கு ஆவியான பேசுகிற உன்னுடைய கண்கள் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்று அவரை நோக்கி இருக்கும் போது அதில் ஒரு மிகப்பெரிய ஆயத்தம் உண்டு. அந்த ஆயத்தத்தின் மூலமாக உடைய இலக்கை அடைய முடியும். அடுத்ததாக நாம் 4வதாக நாம் பார்க்கும்போது எஸ்தர் கிட்ட வந்து என்று பார்க்கிறோமா? எஸ்தர் 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே கடைசி எஸ்தர் கிட்ட வந்து அவள் நெருங்குகிறாள். ஒருவேளை ராஜா என்ன பண்ண போறார் என்று சொல்லி ஒருவேளை தூரம் இருந்து அவள் ராஜாவை நோக்கி கொண்டது உண்மை. ஆனால் ஒரு நேரம் வந்தது, அவள் கிட்ட வந்து அவள் ராஜாவை நெருங்குகிறாள். அப்படிப்பட்டதான நெருங்கிய உறவு உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவன் சொல்லுகிறார், உண்மையாகவே உங்களுடைய இலக்கை அடைய முடியும். அடுத்ததாக அந்த செங்கோலை நீட்டுறதான வேளையிலே அவள் அதை தொடுகிறாள். அந்த அதிகாரம், அந்த செங்கோல் அதிகாரத்தை காண்பிக்கிறது, வல்லமையை காண்பிக்கிறது. ராஜாவால் எல்லாம் முடியும், செங்கோலை நீட்டிட்டா போதும். இன்னைக்கு எத்தனை பேர் ராஜாவுடைய செங்கோலுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அந்த நுனியை தொட்டுட்டா போதும், அல்லது வல்லமை பாயும், அல்லது அதிகாரம் பாயும், அதுலேருந்து பெரிய அற்புதங்கள் விளங்க செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு ஆண்டவரே அந்த அதிகாரம், அந்த வல்லமை நான் தொட விரும்புகிறேன், அது எனக்குள்ளாய் பாயட்டும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் எனக்குள்ளாய் பாயும் போது நான் செயல்பட முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ராஜா பேசுறது அமைதியாக கேட்குறான். அமைதியா ராஜா அவளை நோக்கின்னு இருக்குதா? 3ஆம் வசனத்துல இது ஒரு ஆயத்தம். அநேக வேளையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல நாமே பேசிக்கொண்டு ராமல் அங்க போய் நின்று ராஜாவின் வார்த்தைகளுக்கு அவள் செவி கொடுத்தாள். 7வதாக அவள் சார்ந்திருத்தாள். என்னென்னவோ வாக்கு கொடுக்கிறாள். என்ன கேட்டாலும் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன்னு வாக்குறுதி கொடுக்கிறார். அவளுடைய ராஜாவுடைய வார்த்தைகளை அவள் சார்ந்து விட்டாள். இதுதான் இந்த 7 ஆயத்தங்கள். முதலாவதாக நான் சொன்னேன், முதலாவதாக அவள் போய் அங்கே தரிப்பிக்கப்பட்டு ராஜவஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டாள். 2வதாக தோற்றமளித்தாள், ராஜா காண முடியாது தோற்றமளித்தாள். 3வது நோக்குதல், ராஜாவையே நோக்கி கொண்டிருந்தாள். 4வதாக நெருங்கி சென்றாள். 5வதாக தொட்டாள், அந்த நுனியை தொட்டாள், விசுவாசத்தோடு தொட்டாள். செங்கோலை நீட்டின பிறகு அவள் அமைதியா இருக்கல. அவளுக்கு தெரியும் ராஜாவுடைய செங்கோலை தொட்டுட்டா போதும். ஹல்லேலூயா. அந்த தயவு வந்துடும், விடுதலை வந்துடும். 6வதாக நான் சொன்னேன், செவி கொடுத்தாள். 7வதாக சார்ந்திருத்தாள். சார்ந்து ராஜாவுடைய வார்த்தைகளை நம்பி அவள் நம்பிக்கை வைத்தாள். ஹல்லேலூயா. விசுவாசம் வைத்தாள். அருமையான சகோதரியே, இப்படியாக தான் அவள் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த சூசான் நகரத்திலே உண்டாக்கினாள்.
ஒரு கலக்கத்திலே இருந்த சூசான் நகரம் கலங்கிட்டு ஒரு இடத்துல வாசிக்கிறோம், இன்னொரு இடத்துல சூசான் நகரம் மகிழ்ச்சியானது. நான் வாய்ப்பு என்று சொல்லும்போது, ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லும்போது ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். கிரீஸ் நாட்டில் லிசிபஸ் என்ற ஒரு சிற்பி இருந்தார். லிசிபஸ் என்ற ஒரு சிற்பி ஒரு அழகான ஒரு சிலையை செஞ்சார். அந்த உருவ சிலைக்கு என்ன பண்ணார், ஒரு சிறகுகளை கொடுத்தார். அந்த உருவ சிலைக்கு ஒரு சிறகுகள் இருந்தது, 2 பக்கம். நெற்றியில் ஒரு முடி சுருள் இருந்தது. அப்போ தலையில் பின்பகுதியில் மாத்திரம் மொட்டையாக இருந்துச்சு, மொட்டையாக வச்சார். அது ஏன் என்று நான் சொல்லுகிறேன். அப்புறம் சிலைக்கு கீழே ஒரு சில கேள்வி பதில்கள் அந்த கல்லிலே பொறிக்கப்பட்டிருந்த அந்த கிரீஸ் நாட்டில் இந்த உருவ சிலையை செய்து அந்த உருவ சிலைக்கு சிறகுகளை கொடுத்து முன்பாக ஒரு மயிர் சுருள் தொங்குமுடியாக வைத்து விட்டு நல்ல ஒரு கொத்தா இருக்கிற மாதிரி உருவ சிலையில் செய்துட்டு பின்னால் வந்து பால்டு மொட்டையாக வச்சுட்டு அதுக்கு பிறகாக ஒரு சில கேள்வியும் பதிலும். முதல் கேள்வி என்னன்னா, யார் உன்னை செதுக்கியது? கீழே லிசிபியஸ் என்ற சிற்பி. பதில், உன் பெயர் என்ன? அடுத்த கேள்வி, என் பெயர் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. மூன்றாவது, உன் கால்களில் ஏன் சிறகுகள் இருக்கிறது? அதற்கு பதில், நான் பூமி எங்கும் பறக்கும்படியாக என்ன பண்ணியிருக்குது, சிறகுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நான்காவது, ஏன் தலையில முன்பாகத்தில் மாத்திரம் என்ன இருக்கு, கொத்தா முடி சுருள் இருக்குது? அதுக்கு நான் பறந்து வரும்போது, இது யார் பேசுறா? வாய்ப்பு பேசுது. நான் பறந்து வரும்போது மனுஷர் என்னை அந்த முடி சுருள்னால பற்றி பிடிக்கணுமா? ஏன் தலையின் பின்பகுதியில் மொட்டையா இருக்குன்னா, அதை பிடிக்காம அப்படி போன பிறகு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருப்பாங்க. அப்படி போனோன்னே அப்படி எக்கி பிடிக்க பார்ப்பாங்க. அதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, இதை பிடிக்க முடியாது. என்ன இருக்கு பின்னால? மொட்டை தலையா இருக்கு, முடியல. அப்போ நீங்கள் முதல்ல அந்த வாய்ப்பு வரும்போதே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே யூ மஸ்ட் கிராப் இட் பை யர் ஹேண்ட். அந்த முடி சுருளை பிடிச்சிடணும். ஒரு தருணம் வரும்போதே அதை பிடிச்சிடணும். சில சமயத்தை ஜெபிக்க சொன்னால் அப்படியே காத்துட்டு இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, கண்ணை திறந்து பார்ப்பாங்க, யார் ஜெபிக்கிறா பார்த்துருக்கீங்களா? சாட்சி சொன்னால் யார் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறா? அப்படி அல்ல. அப்போ இந்த வாய்ப்பு நம்ம விட்டு நழுவ விட்டு போடுவோம் என்றால், ஒரு மொட்டை தலையை போய் பிடிக்க முடியுமா? என்ன பிடிச்சாலும் என்ன, அது வராது. ஏன் சிறகுகள் இருக்குன்னா, அது சீக்கிரமாக நம்ம விட்டு கடந்து போகும். ஆகவே அநேக வாய்ப்புகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கை வழியாய் வருகிறது. அதை நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள் என்றால் அநேகருக்கு ஆஸ்வதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதை இழப்பீர்கள் என்றால் நீங்கள் அநேக காரியங்களை இழந்து விடுவீர்கள். ஆகவே லக்கை அடையும் ஸ்ரீ, வாய்ப்பை பயன்படுத்தும் ஸ்ரீ. மூன்றாவதாக, லக்கை அடையும் ஸ்ரீ, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் ஸ்ரீ. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த பொறுப்பின் வார்த்தைகள் அந்த 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவள் பொறுப்பாக பேசுகிறாள், பாரத்தோடு பேசுகிறாள். பாரம் வந்தால் தான் பொறுப்பு வரும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு பாரம் வராவிட்டால் நாம் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஊழியத்தில் கூட சில ஊழியர்களை சிலருக்கென்று பிரித்து கொடுக்கும் போது அதை சிலர் அதை உற்சாகமாக செய்வாங்க, சில பேர் அதை செய்ய முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அதில் பாரம் இருக்காது, தரிசனம் இருக்காது. ஆனால் பாரமும் தரிசனமும் உள்ளவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். தேவனிடத்தில் வந்த பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு, நான் இந்த இடத்துல நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற காரியங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவார்கள். எஸ்தர் 8:6, பாரத்தின் வார்த்தையை பார்க்கிறோம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? இந்த வார்த்தைகள், உங்களுடைய இந்த கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையாக தைக்கட்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? கடைசி நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நிற்கும் போது, நம்முடைய சொந்தக்காரர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவனார், ஒருவேளை மனைவி கைவிடப்பட்டு போய் நாம் நிற்கும் போது நாம் எப்படி அவளுக்கு மேல் வரும் பொல்லாப்பை நாம் பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை, என்னுடைய ஜனம், ஒரு இடத்துக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு அடிக்கடி சொல்கிறேன்ல, ஏமாமி ஏமாமா என்ன உரிமை பாராட்டுறோம், அப்படியே மற்றதெல்லாம் மறந்துடுறோம். ஆனால் அந்த வைராக்கியம் சுவிசேஷ பணியில் வர வேண்டும். என்னுடைய அம்மா, என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரி என்னதான வைராக்கியம் பாரம் வரும் என்றால் நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள். உண்மையாக பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற மக்கள் தான் லக்கை அடைய முடியும். ஆகவே எஸ்தர் 4:14 நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி, உதவியாய் இருக்க ராஜ மேன்மை உனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் இந்த ராஜ மேன்மையிலே உனக்கென்று ஒரு சில பொறுப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஒவ்வொரு விசுவாசிக்கும்
தனிப்பட்ட பொறுப்புகள் உண்டு, ஊழியத்திலையும் உண்டு, அது குடும்பத்திலும் உண்டு, சமுதாயத்திலும் சில பொறுப்புகள் உண்டு. ஏனென்றால் பொறுப்புகளும் உண்டு, ஸ்லாக்கியங்களும் உண்டு. ஆனால் நாம் எப்பொழுது பொறுப்புகளை நிறைவேற்றுகிறோமோ அப்பொழுதுதான் ஸ்லாக்கியங்களை நாம் அனுபவிக்க முடியும். அநேக வேளை எல்லாருக்கும் என்ன தெரியுமா, பொறுப்பே இருக்கக்கூடாது. காலை ஏஞ்சா பொறுப்பே இருக்கக்கூடாது. சில பேருக்கு வீட்டிலேயே பொறுப்பு கிடையாது. காலை ஏஞ்ச உடனே மெதுவாக தான் எந்திரிப்பாங்க. ஏஞ்சா அன்னைக்கு என்ன எல்லாம் டிஃபன் சாப்பிட்டாங்களான்ற பொறுப்பே இருக்காது. என்ன வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே சாதிக்க முடியாது. குடும்பத்தில் சாதிக்காமல் அப்புறம் எங்கே தேசத்துலேயும் சமுதாயத்துலையும் எங்கே வந்து சாதிக்க போகிறோம்? ஒரு பொறுப்பை ஏற்று நான் இந்த இல்லத்து அரசியாக இருக்காங்க, அப்படியே குவீன் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் காலைல டிஃபன் செய்ய மாட்டேன், நீ போகிற வழியிலே புருஷன்ட்டு சொல்கிறது, போகிற வழியிலே அப்படி போகிறப்ப என்ன பண்ணிடு, ஒரு தோசை சாப்பிட்ருங்க, ஒரு இட்லி சாப்பிட்ருங்க. கர்த்தருடைய கிருபையிலே இன்றைக்கு எனக்கு உதவி செய்ய ஆள் இருக்குது. நான் அந்த நாட்களில் எல்லாம் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்பாக எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு என்னுடைய தாய் தகப்பன்மார் வயசானவங்களா இருக்கிறதுனால நான் போகிறதுக்குள்ளே அவங்க போட்டு சாப்பிடும்படியாக எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு தான் நான் வருவேன். அது ஒரு பொறுப்பு உண்டு. நம்முடைய வீடுகளிலே நாம் பொறுப்பேற்று நடத்துவோம் என்றால் நம்ம மற்ற எல்லா காரியங்களிலும் ஊழியத்திலும் அப்பேற்பட்ட பொறுப்பையும் நாம் ஏற்க முடியும். ஆகவே இன்றைக்கு விசேஷமாக கர்த்தர் சொல்லுறார், உங்கள் வீட்டில் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பொறுப்பாளி. சில சமயம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, மற்ற சகவிசுவாசி ஜெபிக்கிறாங்க, அதனால என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படுவார். அப்படி அல்ல. உங்களுடைய சொந்த பொறுப்பு என்ன, உங்களுடைய கடமை என்ன, உங்களுடைய பாரம் என்ன? ஒரு குடும்பம் ஏதாவது ஒரு சமாதானம் கேட்டுக்கொள்ள வழியாக போகணும் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுதா? இல்லையே. யாருக்காவது ஒருத்தருக்கு வியாதி வந்துச்சுன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுதா? ஒரு 4 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தில். ஒருத்தருக்கு வியாதிப்பட்ட, ஒருத்தருக்கு பலவீனம் வந்துட்டா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியலையே. ஏதாவது பண்ணுறோமே. ஆனால் அதே சமயத்தில் நம்ம காலையில் ஆலயத்துக்கு கிளம்பும் போது நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்காள், என்ன பொறுப்பெடுத்திருக்கோம்? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கொண்டு பாரத்தோடு பேசுகிற விசுவாசிகள் ஆலயத்துக்கு வருவாங்க, அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வர மாட்டாங்க. கேட்டால் பிள்ளைங்க வீட்டில் தூங்குறான்னு சொல்லுவாங்க. என்ன பொறுப்பு? கர்த்தர் உலகத்திலே அந்த பொறுப்பை கேட்பார், அந்த காரியத்தை உலகத்திலே கேட்பார். சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் என் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, 9 மணி வரைக்கும் தூங்குது, அதனால் இன்றைக்கி என் பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டேன், சபைக்கு நான் கூப்பிட்டு வரதில்லை. நான் அங்கே நிற்கிறதுக்கு காரணம் உங்களை பிடிக்கிறதுக்காக இல்லை. சில நேரத்தில் பாரத்தில் கேட்பேன், எங்கே உங்கள் பிள்ளைங்க சபைக்கே வரதில்லை. நேராக சில பிள்ளைங்க 9:30க்கு யூத் மீட்டிங் வருது. அப்படி அல்ல. நம்மோடு கூட நான் சொல்லப்போனால் நாம் ஆலயத்தில் காணப்படும் போது நம்ம வீடு என்ன பண்ணியிருக்கணும், பூட்டப்பட்டு இருக்கணும். இன்றைக்கி ஒரு பாரத்தை நீங்கள் பொறுப்பெடுப்பீங்களா? என் வீட்டில் என்னுடைய மனுகுலத்தை என்னுடைய சொந்தக்காரரை ரட்சிக்க, அவளுக்காய் பிரயாசப்பட, அவளுக்காய் சுவிசேஷம் அறிவிக்க உங்களால் அறிவிக்க முடியலையா? ஒரு ஈவினிங் சர்வீஸ்க்கு அவங்களை கொண்டு வர பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. அடிக்கடியாக நான் சொல்லுகிற காரியம் இதுதான். ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, அவளை எப்படியாவது ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்க வைங்க. நம்ம வீட்டில் நம்ம பேச்சை கேட்காது, ஆனால் ஆவியானவர் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் தொடப்பட முடியும். ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எசேக்கியேல் ஒரு முக்கியமான வசனம் உண்டு. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முக்கியமான வசனத்தை நாம் வேதத்தை திறந்து வாசிப்போம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரிடத்திலே சேர்ந்து, உன்னுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், உன்னுடைய சொந்தக்காரர் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அவளிடத்திலே சேர்ந்து, அவள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவளோட பேசி, கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். அதை தான் அப்படியே தொடர்ந்து 19-20 வாசிக்கிறோம். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவான் ஆகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆனால் அதே இது அடுத்த வசனம், நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிக்கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடலை வைக்கும் போதும் அவன் சாவான், நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே 20 வசனம் நடுப்பாகும், அவன் தன் பாவத்திலே சாவான், அவன் செய்த நீதியில் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பொறுப்பை எடுக்காவிட்டால் கடைசி நாளிலே நம்முடைய சொந்தக்காருடைய இரத்த பழியை நாம் சுமக்க வேண்டும், நம்முடைய பிள்ளையுடைய இரத்த பழியை நாம் சுமக்க வேண்டும். அருமையான சகோதரியே, உன்னுடைய வீட்டிலே பொறுப்பை ஏற்பாயா? உன்னுடைய சமுதாயத்திலே பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயா? பிள்ளைகளை குறித்து சில பேருக்கு கவலையே இல்லை.
சில சமயம் ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க, பிள்ளைங்க ஆலயத்துக்கு வந்திருக்கோம், ஆனால் ஆலயத்தில் இருக்காது. அங்கே வெளியில் போய் பிள்ளைங்க ஆடிட்டுருக்கோம், கவலையே இருக்காது. இவங்க ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், கண்ணை திறந்து கொஞ்ச நேரம் பாருங்கள், பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்க இருக்குதா, உங்கள் பிள்ளைங்களும் உங்களோட சேர்ந்து ஆராதிக்குதா. அங்கே கீழே போய் பிள்ளைங்க வந்து ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளையுடைய காரியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே கேட்பார். அதே போல் சொந்தக்காரன் மத்தியிலே நம்ம சொல்லாவிட்டால் அவருடைய ரத்த பலியை உள்ளத்திலே கேட்பேன். இன்றைக்கு காலையிலே இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் இடத்துல திட்டவட்டமாய் பேசுகிறார். ஆகவே இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆகவே வீட்டிலும் ஊழியத்திலும் கர்த்தர் கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு, எஸ்தர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் ஐஸ்வர்யம், பெயரும், புகழும், தனிப்பட்ட பாதுகாப்பும் எஸ்தரை திருப்திப்படுத்த முடியவில்லை. அருமையான சகோதரியே, எவ்வளவு பெரிய பொறுப்பை நாம் ஏற்று நடக்க வேண்டிய கடைசி நாட்டிலே காணப்படுகிறோம். எலியா தீர்க்கதரிசி பார்க்கிறோம், கர்மேல் பர்வத்திலே ஜெபிக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக எல்லா பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக ஜெபிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிறார். என்ன பொறுப்பை ஏற்று நடத்துகிறோம், வீட்டில் எப்படி காரியங்கள் நடக்கிறதா என்று அவள் கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று சொல்லி நீதிமொழிகள் 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பொறுப்பை இன்றைக்கு அநேக பொறுப்பை நழுவ விட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நான் சொன்னேன், முதலாவது முன்னுரிமை கொடுக்கும் ஸ்ரீ அவள் லக்கை அடையும் ஸ்ரீ. இரண்டாவதாக வாய்ப்பை பயன்படுத்தும் ஸ்ரீ லக்கை அடையும் ஸ்ரீ. மூன்றாவதாக பொறுப்பை ஏற்கும் ஸ்ரீ லக்கை அடையும் ஸ்ரீ. அவள் என்ன லக்கை அடைந்தாள் என்று எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் கடைசி பாகம் நன்றாக உங்களுக்கு தெரியும். பகைவரை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. காரியத்தை தலைகீழா போட முடியாதான், சாத்தானுடைய சதித்திட்டத்தெல்லாம் தலைகீழா ஆக்க முடியாதான் கர்த்தர் நமக்கு லக்கை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் நம்ம தலையெடுத்த மாற்ற வரான், அவன் தலையெடுத்த மாற்றும்படியாக கர்த்தர் நம்ம எழுமி நிற்க முடியாது செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு உங்க வீட்டில் வேற மாதிரி நடக்குதா? நீங்க எழும்புங்க, முன்னுரிமை கொடுங்க, முதலிடம் கொடுங்க. ஆண்டவருக்கென்று உபவாசத்திலும் ஜெபத்திலும் முதலிடம் கொடுங்க. வாய்ப்பை பயன்படுத்துங்க. பிறகாக பொறுப்பை ஏற்று நீங்கள் நடத்தும் போது உங்கள் வீட்டில் எல்லா காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. எல்லா சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறும். துக்கங்கள் உண்மையாகவே ஆனந்த களிப்பாய் மாறும். பயங்கரமான நபர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? உங்களோடு கூட ஆலயத்துக்கு வராத பிள்ளைங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில தாய்மார்கள் கண்ணீர் விடுறதை நான் பார்க்குறது உண்டு, எவ்வளோ கூப்பிட்டும் உன்னை வரமாட்டாங்கன்னு. அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவர் கொண்டு வருவார். காரியம் மாறுதலாய் முடியும். உங்களுடைய லக்கை நீங்கள் அடைவீர்கள். 14ஆம் வசனத்திலே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம். இந்த வசனங்களை நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 14ஆம் வசனத்திலே அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். என்னென்னலாம் எஸ்தர் ராஜா கிட்ட சொன்னாலோ நீங்கள் வாசித்து பாருங்க. முந்தின வசனங்கள் அப்படியே செய்யும்படிக்கு ராஜா எல்லாருக்கும் உத்தரவு கொடுக்குறார். அதே பிரகாரமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உண்மையாகவே உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் லக்கை அடையிறதுக்கு யார் யாரெல்லாம் தடையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் விளக்கும்படியாக கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். சத்துருவுக்கு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை எதிர்த்து வருகிறவர்களுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். அவளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த நாளில் அவங்க மரணம் அடைந்து அவங்க மாண்டு போகணுமோ அந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதர் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாடுறாங்க. யூதருக்கு இளைப்பாறுதல் வருமா? வரும். ஒரு எஸ்தர் ராஜாத்தியாகிய ஒருவள் எழுமினதான வேளையிலே அவளுக்கு இளைப்பாறுதல் வந்தது. அவள் விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். பூர் என்பது பூரிம் பண்டிகையாக மாறுச்சு. எத்தனை பேர் விசுவாசிங்க? பூர் என்றது சீட்டு போடுறாங்க. அந்த பூர் என்ற சீட்டு பூரிம் பண்டிகையாக மாறுச்சு. எத்தனை பேர் லக்கை அடைவீங்க? லக்கை அடையும் போது உங்கள் வீட்லேயும் அதே நடக்கும். ஹல்லேலூயா. பலவிதமாக மக்கள் கிரியை செய்வாங்க, பலவிதமாக செய்வனை பண்ணுவாங்க, பொறாமை கிரியை செய்யும், பலவிதமான காரியத்தில் உங்களை எதிர்த்து வர பார்ப்பாங்க, உங்களை முன்னேற்றத்தை தடுப்பாங்க. அவங்க பல விதத்தையும் பல இடத்துலையும் போய் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க கலந்து ஆலோசிப்பாங்க. ஆனால் அதை பண்டிகை ஆண்டவர் மாற்றிடுவார். நீங்கள் லக்கை அடையும் போது பூர் என்கிற காரியம், பூர் என்கிற சீட்டு பூரிம் பண்டிகையாய் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள்? பூரிம் பண்டிகை நாட்கள் என்று சொல்லி 28, அதை தான் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால் 26ஆம் வசனம் முக்கியமான வசனம். ஆகையினால் அந்த நாட்கள் பூரிம் என்னும் பேரினால், அது சீட்டு தான், ஆனால் பூரிம் என்னப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பூரியுமாய் மாற வேண்டும்? உங்களை லக்கை அடையும் போது உங்களுடைய எல்லா காரியங்களும் பூரியுமாய் கொண்டாட்டமாய்
பண்டிகையாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்த்து முடிப்போம். 10ஆம் வசனத்துல ராஜாவுடைய அந்த கொலு மண்டபத்துக்கு முன்பாக எங்க நடந்துட்டு இருந்தார் இவர் மொர்தெகாய். இப்ப என்ன ஆயிட்டாரு? 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு 2வதா மாறிட்டாரு. யூதருக்குள் பெரியவனா மாறிட்டாரு. அவனுடைய லக்கு எங்க இருந்துச்சு? கொலு முற்றத்துல, அந்த முன்ன கன்னி மரத்து முற்றத்துல யாரு வறண்டால ஒலாத்தி 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 கால் வீங்கி போன மனுஷன் தன் லக்கை அடைந்ததான வேளை, மற்றவருடைய விடுதலைக்காக அவன் பாடுபட்டதான வேளையிலே தேவன் அவனுடைய லக்கை மாற்றினார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், எஸ்தர் ராஜாத்திக்கு ஆமானின் வீடு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் 8:2 வாசிக்கிறோம், எஸ்தர் மொர்தெகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாய் வைத்து 1ஆம் வசனத்திலே ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் அப்படியே காரியம் மாறலாம் முடிஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. நீங்கள் லக்கை அடையும் போது நீங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஹல்லேலூயா தடைகள் தருணங்களாய் மாறும். ஹல்லேலூயா. சிக்கல்கள் வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிச்சுகள் முடிகளாய் மாறும். ராஜ முடியா மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிச்சு போல இருக்கும், ஆனா அது ராஜ முடியா மாறிடும். அவர் கிரீடத்தினால உங்களை முடிய சூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையிலே நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய பாதப்படியிலே, ஆண்டவரே என்னை குறித்து உடைய லக்கு என்ன, என்னை குறித்து உடைய லட்சியம் என்ன, என்னை குறித்து உடைய நோக்கம் என்ன, என்னை குறித்து ஆண்டவரே உடைய திட்டம் என்ன, உடைய சித்தம் என்ன என்று சொல்லி எல்லாரும் இந்த வேளையில கேட்போமா? அன்பான பிதாவே, அருமையான ஜெப வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட திட்டவட்டமாய் இடைப்பட்டீர். கர்த்தாவே, லக்கை அடையும் ஸ்ரீயாக, ஆண்டவரே குறிக்கோளை நிறைவேற்றும் ஸ்ரீயாக மாறும்படியாக எங்களை நீ ஏற்கனவே முன் குறித்து விட்டீர், எங்களை தெரிந்து விட்டீர். கர்த்தாவே, எங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்து விட்டீர். அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. விசேஷமாக என்னுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலும் கர்த்தாவே, நான் உமக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கும்படியாக அன்றைய எங்களுக்கு வருகிற எல்லா தருணங்களையும் வாய்ப்புகளையும் ஸ்லாக்கியங்களையும் நான் பயன்படுத்தி கொள்ளும்படியாகும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலும் ஊழியத்திலும் ஆண்டவரே பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அன்றைய அந்த செங்கோலாகிய அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி எங்களுடைய விடுதலைக்காகவும் என்னுடைய பிள்ளையுடைய விடுதலைக்காகவும் அன்றைய மற்ற ஜனங்களின் விடுதலைக்காகவும் நான் பிரயாசப்படும்படியாக லக்கை நோக்கி தொடரும்படியாக என்னுடைய கிருபையை மாத்திரம் தந்தருளும் கர்த்தாவே. கையை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி மீது உடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. ஹல்லேலூயா. சந்தனமான நமோதீரா. ஆண்டவரே, உடைய லக்குக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சக்திகளையும் எதிர் சக்திகளையும் எல்லா தடைகளையும் நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டி ஜெபிக்கிறோம். இப்பொழுதே தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிசாசின் எதிர்ப்புகள், பிசாசின் சூழ்ச்சிகள் இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் போவதாக. பிசாசு வெட்கப்பட்டு போவதாக. ஆமான் முக்காடிட்டு கொண்டு ஓடுவானாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்றை எங்களுக்கென்று நியமித்திருக்க ஓட்டத்திலே அன்றைய ஓடி அன்றைய எங்களுடைய லக்கை நாங்கள் அடைவோம். கர்த்தாவே, வெற்றியின் லக்கை எங்களுக்காய் வைத்திருக்கிறீர், விடுதலையின் லக்கை எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு சகோதரிக்கும் என்னென்ன லக்கை வைத்திருக்கிறோம், என்னுடைய ஊழியத்திலையும் என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய சமுதாயத்திலும் நான் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் இந்த கண்களை நான் மூடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய குறிக்கோளை உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்க ஒவ்வொருக்கும் நீ கிருபையை தாரும். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது பிரிந்து போகிறோம். பிரியாத நேசர் ஆண்டு எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. எல்லாவற்றையும் நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.